ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்விசிபிள் ஜிப் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ராகுக்கு, சுடிதாருக்கு நம்ம எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே இந்த மாதிரி ஜிப் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஜிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஃப்ராக் நம்ம பேக் சைடு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நெக் பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ணிக்கிறோம் ஜிப் வைக்கிறதுக்கு முன்னாடியே. சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஒரே சேம் அளவில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே தான். 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸையும் சரி நம்ம நெக் பகுதியும் சரி இழுக்கவே கூடாது. சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ உள் பகுதியில் வளைவு பகுதியில் நம்ம ஹேர்கட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக டர்ன் பண்ணி விட்டுட்டு, அதாவது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஜிப் எடுத்துக்கோங்க. தேவையான ஹைட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ லென்த் மார்க் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போது தேவையான அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம ஜிப்பை விட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் அகலத்தில் நான் எடுத்திருக்கேன். 2 கார்னர்லேயும் நம்ம தையல் போடுறோம். பிசுறுகள் தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக 2 சைடு கார்னர்லேயும் இது மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கிறோம். இப்போ ஃப்ராகோட சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? எந்த இடத்துல நம்ம ஜிப் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, சென்டர் பாயிண்ட். அடுத்தது எவ்வளவு லென்த்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 12 இன்ச் லென்த்தில் நம்ம இப்போது ஜிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக சென்டர் வர்ற மாதிரி இந்த பீஸை வச்சுக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து சைடில், சரிங்களா, சென்டரை விட்டுருங்க. சென்டருக்கும் பக்கத்தில் தையல் போட்டுட்டு வரேன். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், கேப் விட்டுருங்க. சரிங்களா? அதாவது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஷார்ப்பாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல தையல் போடுறோம். சரிங்களா? ஹிப் ரவுண்டுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வி ஷேப்பில் நம்ம தையல் போட்டிருப்போம். சரிங்களா? ஹிப் ரவுண்டுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி பா மாதிரி லைன். சரிங்களா? சென்டர்லேருந்து 1/4 இன்ச் கேப்பில் தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். ஆக நம்ம அந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், மேல் பக்கம் கேப் இருக்கும் 1/2 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் வி ஷேப்பில் நம்ம தையல் எண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இடத்த நம்ம கட் பண்ணணும். சரியாக உள்பகுதியிலே கட் பண்ணிக்கோங்க. தையலுக்கு வெளிப்பகுதியில் சிசர் போகக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ண பீஸ் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஜிப் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, இந்த பீஸில் தான் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த 12 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஜிப்போட லாக் வச்சுட்டு இப்போது நம்ம இந்த பகுதியில் மேல் பகுதியில் இது மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா கார்னரில் எட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பின் போட்டுக்கலாம். நகராமல் இருக்க இது மாதிரி பின் போட்டுக்கலாம். அதே போல் கீழ் சைட்லேயுமே பின் போட்டுக்கலாம். கரெக்டாக மெயின் கிளாத்தோட எட்ஜில் வச்சு நம்ம பின் போடுறோம். பட் நம்ம ஜாயின் பண்ண பீஸில் தான் தையல் விழணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக பின் போட்டுக்கோங்க. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பாருங்கள், சிங்கிள் ஃபுட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபுட் எடுத்துருங்க. இப்போது சிங்கிள் ஃபுட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும் பொழுது நல்லா கார்னர்லேயே நம்மளுக்கு தையல் விடும். சரிங்களா? நம்ம ஜாயின் பண்ண அந்த பீஸில் தான் தையல் விழுது. மெயின் கிளாத்தில் தையல் விழக்கூடாது. பட் கிளாத் வெளியில் தெரியாமல் கேப் இல்லாமல் இருக்கணும். நல்லா டைட் பண்ணி ரொம்ப பக்கமாக தையல் போடுங்க. மெயின் கிளாத்தை ஒட்டி தையல் போடுங்க. பட் ஆனால் தையல் மெயின் கிளாத்தில் படக்கூடாது. நம்ம தேவையான அளவு 12 இன்ச்னால் அந்த 12 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பேக் ஸ்டிச் போட்டு வெளியில் எடுத்துடுறோம். த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த சைடு நம்ம ஜிப் மேல் பக்கமாக தையல் போடணும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஜிப் நான் எப்படி டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா?
இப்போவும் அதே மாதிரி தான் மெயின் கிளாத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஜாயின் பண்ண பீஸில் தான் வந்து தையல் போடுறோம். இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு வேணால் நம்ம வந்து பின் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கா அப்படின்னு, ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு சிரமம் இல்லைங்களா. ஆக சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த ஃபினிஷ் பண்ண இடத்துலையே ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா. அப்போ தான் வந்து தையல் வந்து சரியாக வரும், இந்த எட்ஜ் வந்து சரியாக இருக்கும். டர்ன் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் படாத மாதிரி கரெக்டாக எட்ஜிலேயே வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஜிப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி டர்ன் பண்ணிடுங்க. ஜிப்பை வந்து உள்பகுதியில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி நகர்த்தி விட்டு இப்படி வெளிப்பக்கம் இழுக்கும் பொழுது பாருங்கள் நம்மளுக்கு ஜிப் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நகர்த்தி எடுங்க. ஏன்னா கேப் வந்து அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. அதனால் லைட்டாக நகர்த்தி இந்த மாதிரி எடுங்க. ஜிப்பை வந்து லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இழுக்கும் பொழுது சரியாக வரும், சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக உள்பக்கம் இருக்கிற பீஸ் வந்து வெளியில் தெரியாது, நம்மளுக்கு மெயின் கிளாத் மட்டும்தான் வெளியில் தெரியும், சரிங்களா. பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். நார்மல் ஜிப்புக்கும் இன்விசிபிள் ஜிப்புக்கும் இதுதான் வித்தியாசம், சரிங்களா. அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும். டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், டாப் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பீஸை வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே போல் ரெண்டு சைட்லையுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லையுமே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இதில் சிங்கிள் தையல் அல்லது டபுள் தையல் அல்லது ஹெம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். இந்த லாஸ்ட் எட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவைப்பட்டால் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஹூக் வச்சும் அடுத்த சைடு வந்து ஐ கட்டியோ அல்லது கொக்கி மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போது இன்விசிபிள் ஜிப் எப்படி நம்ம வந்து ஈஸியான முறையில் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.